செத்துடலாம் போல இருக்குங்க. தயவு செய்து விஜய்க்கு ஓட்டு போட்டுருங்க. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் ப்ளீஸ். தயவு செய்து ஒரு வாய்ப்பு கொடுங்க. எவ்வளவோ சந்திச்சிட்டோம், இந்த ஒரு வாய்ப்பு அவர் கொடுத்து பார்க்கலாமே. அப்படியா? உன்னெல்லாம் யாரா வாழ சொன்னா? போய் கடல்ல விழுந்த சாவு. மே 4 யாருக்கு ஓட்டு போட போறீங்க? டிவிக்கு. டிவிக்கு. நீங்க? டிவிக்கேனா? டிவிக்கு. நீங்க? டிவிக்கு. அதுக்குள்ள முடிவு மாத்திட்டீங்களா? டிவிக்கே. டிவிக்கு. இது வந்து மே 4 டிவிக்கு ஓட்டு போட போறாங்க. நல்லா சத்தமா சொல்லுங்க. டிவிக்கே. ஓகே. ஆனா வந்து மே 4 ரிசல்ட் ஏப்ரல் 23 ஓட்டு போட்டுருங்க. ஓகேங்களா? சாயங்காலமா வந்திருக்கேன் நானு. ஆமா, காலை 6 மணிக்கு வர வேண்டியவே போட்டி எல்லாம் முடிஞ்சு சாயங்காலம் வந்தீங்க. கப்பு ஐயா லெட்டர் போட்டுருக்காருயா. தம்பியா? உங்க தம்பி. கொண்டா யாரோ யாரோ நீ யாரோ. எங்க டஃப் ஆயிருது. நம்ம ஜெயிக்க மாட்டேன்னு தெரிஞ்ச உடனே மண்டி போட்டான். ஓட்டு கிடைக்காதுன்னு மண்டி போட்டான். ஓட்டுக்காக மண்டி போடுவான். அவங்க எதுவும் போடுவாங்க. இந்த மதம் கொண்ட யானைய மண்டி போட வச்சு புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கங்க, புரியாதவங்க புரிஞ்சவங்க கேட்டு தெரிஞ்சுக்கங்க. பரம மண்டலத்தில் இருக்கும் பரமபிதாவை தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமல் நான் செய்த சகல பாவங்களையும் மன்னித்து மூலமாக எனக்கு பாவ மன்னிப்பு அளிப்பாயாக. மண்டி போட்டு நீ என்ன கேட்ப? இயேசு தேவாலயத்துல போய் பொதுவா மன்னிப்பு கேட்ப. என்ன மன்னிப்பு கேட்டீங்க? சங்கீதாவை வீட்டை விட்டு விரட்டினதுக்கும் விவாகரத்து கிட்ட அவங்க நிக்கும் போது நான் நடிகையோட ஊர் சுத்தினதுக்கும் என்னை மன்னிச்சிருன்னு சொல்லி இயேசுநாதர்ட்ட கேட்டீங்களா? சொல்லுங்க. சர்ச்சில் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கும் போது திடீரென்று கண் கலங்கி அழுத விஜய். போட்டு மாறின் வெவ்வரமான ஆள் நண்பர்களே, வெவ்வரம் புத்திர கூண்டவன் இந்த நடிப்பு நடிக்கிய செத்த பையில மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும். ஏனே இப்படி பண்ற? நாங்க இருக்கோம், விட்டுருவோமானே. இது நம்ம எலெக்ஷன், கஷ்டப்படாதே ப்ளீஸ். ஏன் இப்படிலாம் பண்ற? நீ உங்ககிட்ட பணம், உங்ககிட்ட காசா? நீ அனுபவிக்கிறது சந்தோஷமா? எங்களுக்காக வந்து நீங்க கஷ்டப்பட அவசியமே இல்லையானா? எப்படிதான் உனக்குலாம் அப்படி சிரிப்பு வருதோ? இதுல என்னடா கஷ்டம்? ஐயோ பாரு, உங்க கையெல்லாம் எப்படி இருக்கு நான் பார்த்தேன். எவ்வளவு அடிபட்டு இந்த டைம்ல இந்த மாதிரி முட்டி போட்டுலாம் போறியா? நான் என்னன்னா ஆகும். பரவாயில்ல, எங்களுக்காக நல்லது நினைக்காத. நீ இந்த காலத்து நல்லவங்களுக்கு இடமே இல்லை. என்னால இதுக்கு மேல சிரி பழக்கம் இல்லடா. சிரிக்கிறா? ஐயோ, இந்த ஆட்டத்தில் முடிவே இல்லையோ. ஏங்க பைத்தியக்காரங்க, எப்படி பூட்டி வைங்க, உள்ள பூட்டி வைங்க சார். நீங்க வெளியே விடாதீங்க, பப்ளிக் ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருப்பாங்க. தமிழ்நாட்டின் புதிய முதல்வராக நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான தளபதி விஜய் இன்று பதவியேற்றார். எங்கேயோ போயிட்டடா நீ, எங்கேயோ போயிட்ட. முதல்வராக பொறுப்பேற்ற உடனேயே மக்களின் அடிப்படை பிரச்சனைகள், வேலை வாய்ப்பு, கல்வி, மருத்துவம் ஆகியவற்றில் விரைவான மாற்றங்களை கொண்டு வருவேன் என்று விஜய் உறுதியளித்தார். என்னடா கற்பனை உலகத்தில் இருக்கீங்களா? எங்கடா நடந்துச்சு இதெல்லாம்? இல்ல நாங்க தான் வேற நாட்டுல இருக்கோமா? எங்களுக்கு தெரியாம இதெல்லாம் நடந்துருதா? பொறுமை சாமி. நான் மந்திரவாதியம் இல்ல, நான் தீவிரவாதியம் இல்லடா, நான் அரசியல்வாதிடா. பரிசியால வர்றாங்க, யார் அனுப்பி வைக்கிறா அவங்கள? தங்கச்சி வேற நைட் ஷிஃப்ட் வேலை கிடைச்சிச்சு. நைட் அனுப்பத்துக்கு பயமா இருக்கு. யார் ஆட்சி நடந்துட்டு இருக்கு? நீ என்னடா தேவையில்லாம பயந்துட்டு இருக்க? நம்ம தளபதி ஆட்சியில ஒரு பெண் குழந்தையோட உயிர் அனாமத்தா போவாதரா? எங்க ஏரியா? நம்ம தளபதி ஆட்சியில ஒரு பெண் குழந்தையோட உயிர் அனாமத்தா போவாதரா? அஞ்சலி அம்மாள் விரைவு நீதிமன்றங்கள் உருவாக்கப்படும். ஏதாவது ஒரு கிரைம், ஒரு பொண்ணு மேல ஒருத்தன் கை வைக்கணும்னு நினைச்சா கூட போதும், இமீடியட்டா அவனுக்கான தண்டனை அவனுக்கு உடனே கொடுக்கப்படும். பாத்துக்கோங்க. தைரியமா அனுப்புறேன் தங்கச்சி. ஓகே, தேங்க்யூ. ஏம்பா, இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சு நிக்கிறல்ல நீ? இல்ல போ. இன்னைக்கு நம்மளுடைய பொன்னுசாமி அவர்கள் ஏடிஎம்கேல இருந்து டிவிகேல ஜாயின் பண்ணிருக்காரு.
உனக்கு ஆடவும் தெரியல, சரி பேசாம உக்காடுறானா கேட்கவும் மாட்டேங்கிற. போட. என்ன விஷயங்கள்லாம் சரியில்லாம இருக்கு? என்ன ப்ரோ குறைபாடு இல்லாம எல்லாமே குறையாதா ப்ரோ இருக்கு? நீங்க வேற என்ன குறைபாடு ஒரு 2-3 சொல்லலாம்ல? நீ தைரியமா சொல்ற என் தங்கம். சொல். சிலிண்டர் பிரச்சனை, பெட்ரோல் பிரச்சனை, இதுதான் நாட்டுல கொண்டு போறன்றதுக்காக இங்க பாருங்க, பெட்ரோலுக்கு கேஸுக்குலாம் கியூல நின்னுட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. அதுவே குறைபாடு தானே, சொல்லுங்க. இந்தியாவுல இருக்க அறிவாளி பூரா நம்ம ஊர்ல தான் இருக்காங்க. கண்ணு வைக்காத, வா போலாம். இதுல கண்ணு வர வைக்கிற. விஜய் அவர்கள் வந்தாருன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாற்றம் ஏற்படுத்துவாரா? கண்டிப்பா எல்லாமே மாறும். உனக்கெல்லாம் பேசவே தெரியல. என்னடா முறைக்கிற? முதல்ல பேச ஆள் கூட்டு வா, அடிக்கிறது அப்புறம் பார்க்கலாம். வணக்கம், நான் தான் உங்க செந்தில்குமார். சாரி, ஆதவர்த்தி நான் பேசுறேன். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே ஒரு டைலாக் தான். நான் ஒரு சாதாரண விவசாய குடும்பம். 5 வயசுல அம்மா தவறுனத கண்ணால பார்த்தவன். ஆனா அந்த கஷ்டத்தை விட எனக்கு கெத்து தான் முக்கியம்னு தெரிஞ்சது. அப்போவே நான் ஒரு 3 முடிவு எடுத்தேன். எப்படியாவது பணக்காரன் ஆகணும், பயங்கர ஃபேமஸ் ஆகணும், எல்லாரும் என் பேரை சொல்லி ஓடும் புகழணும். சரி, ஸ்போர்ட்ஸ் மூலமா ஃபேமஸ் ஆகலான்னு பார்த்தா அது சரியா வரல. படிக்கலான்னு பார்த்தா படிப்பும் சரியா வரல. இப்படி ஒண்ணுமே வேலைக்காகலையேன்னு யோசிச்சப்பதான் ஒரு ஷார்ட்கட் கிடைச்சது. வசதியான இடமா பார்த்து பெரிய இடத்து மாப்பிள்ளை ஆயிட்டேன், செட்டிலும் ஆயிட்டேன். எனக்கு கல்யாணம் ஆனப்ப எங்க மாமனார் என்கிட்ட ஒரு அசைன்மெண்ட் தந்தாரு. மாப்பிள்ள, தமிழ்நாட்டுல எப்படியாவது இந்த லாட்டரிய உள்ள கொண்டு வந்துடணும்னு சொன்னாரு. இந்த டாஸ்க எப்படி கம்ப்ளீட் பண்றதுன்னு யோசிச்சப்பதான் எனக்கு கிடைச்ச ஒரு வழி அரசியல். அரசியல்வாதி ஆகணும்னா என்ன பண்ணணும்னு 4 பேர்கிட்ட கேட்டேன். எல்லாருமே தம்பி அறிஞர் அண்ணாவை படி, பெரியார படி, அம்பேத்கரை படினாங்க. சரி, நானும் அறிஞர் அண்ணாவை படிக்கலான்னு போனேன். ஆனா மண்டையில ஒரு எழுத்து கூட ஏறல. சரின்னு பெரியார படிச்சா சுத்தமா புரியல. சரி, அம்பேத்கரையாவது படிக்கலான்னு முயற்சி பண்ணேன். ஆனா இப்போ வரைக்கும் முயற்சி மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கேன். 2021 திமுகவுக்கு தேர்தல் வேலை பாக்குறான்னு ஒரு பில்டப் கொடுத்து அவங்க கூட சேர்ந்தேன். திமுக ஜெயிச்சதும் லீடர் காலில் போய் விழுந்து லாட்டரி விஷயத்த சொன்னேன். ஆனா என் பிளான் எல்லாம் ஃபியூஸ் போனதுதான் மிச்சம். சரி, சான்ஸை விடக்கூடாதுன்னு திருமாவளவன் கிட்ட போனேன். அந்த போனா தம்பி போய் கலை பண்ணி பாருன்னு கஷ்டமான வேலையா சொல்றாங்க. என்னடா இது, நம்ம ஒண்ணு நினைச்சா இங்க ஒண்ணு நடக்குதுன்னு யோசிச்சுட்டே இருந்தப்பதான் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. திரும்ப அண்ணனை கூட்டணியை விட்டு பிரிச்சு கூட்டிட்டு வந்துடலாம்னு விசிகா தொண்டர்களை தூண்டி விடுற மாதிரி திரும்ப அண்ணன் துணை முதலமைச்சர் ஆகிறதுக்கு எல்லாம் தகுதி இருக்குன்னு கிளப்பி விட்டேன். ஆனா அதை திரும்ப அண்ணன் கண்டுபிடிச்சிட்டாரு. மறுபடியும் என் பிளான் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. என்ன ஓடுற பிளான் எல்லாம் இப்படி ஃபெயிலியர் ஆகுது? மாமனார் கேட்டா என்ன பதில் சொல்றத முடிச்சிட்டு இருக்கும் போதுதான் ஒரு ஆடு வந்து சிக்கிச்சு. அந்த ஆடு வேற யாரும் இல்ல, நம்ம தளபதி விஜய் தான். தளபதியை இம்ப்ரெஸ் பண்ண அம்பேத்கர் புக் லான்ச் இவெண்ட் நடத்தி தளபதிக்கு நல்லது செய்யற மாதிரி மெதுவா டிவிக்கு உள்ள நுழைஞ்சேன். விஜய ஜெயிக்க வைக்கிறதா என் லட்சியம்னு அவரே நம்ப வச்சார். ஆனா அவங்க யாருக்கும் தெரியாது என்னோட உண்மையான குறிக்கோள் தமிழ்நாட்டுல லாட்டரிய ஓட விடுறதுதான். அதுக்காக இந்த ஆதவ் எந்த எல்லைக்கும் போவான். இதுக்காக நான் என் பேரை கூட மாத்திக்கிட்டேன். ஆமா, 1000 கைகள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதுள்ளு டைலாக் விடுவேன். ஆனா நான் அந்த ஆதவனும் கிடையாது, அர்ஜுனும் கிடையாது. என் நிஜமான பேரு செந்தில்குமார். அலங்கார பந்தலிலே அலங்கார பந்தலிலே அழகாக படுக்க வைத்தோ. டிவிகே ஆஃப்டர் 2026 எலெக்ஷன். ஆனா 39 ஓட்டை வாங்கிட்டு பெட்டியே திட்டி போயிருவாங்க. ராத்திரி பூரா தூக்க விடாம அடிச்சு டார்ச்சர் பண்ணுங்க பாரு. அது மட்டும் என்னால தாங்க முடியலடா.